Hello students. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது எஸ்எஸ்சிக்கு நம்ம அட்மாஸ்ஃபியர் வீடியோ, அதாவது ஜியாகிரஃபியில் அட்மாஸ்ஃபியர் செக்ஷனோட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் லெஸ் தென் 1 month தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் இதை வந்து லாஸ்ட் 5 years கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து நாங்கள் இந்த டாபிக்ஸை நேரோ டவுன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து உங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷன் ஹெல்ப் பண்ணும். சில பேர் வந்து கிரே ஏரியாஸாக சில விஷயங்கள் விட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். ஸோ அட்மாஸ்ஃபியர், ஸோ நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். ஸோ எர்த்தில் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லித்தோஸ்பியர், அட்மாஸ்ஃபியர், ஹைட்ரோஸ்பியர். ஸோ இந்த 3 சேர்ந்து நமக்கு வந்து பயோஸ்பியர் அப்படிங்கிற லிவிங் ஏரியா வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது என்ன? ஏர் அதிகமாக இருக்கிற இடம். ஓகே, ஸோ எர்த் பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை, ஸோ லேண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏர் வந்து நம்மளை சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதை அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே வந்து நம்ம பூமியோட பிக்சர்ஸ் வந்து ஸோ அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா எர்த் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு அப்படியே ஒரு ஃபாகியாக தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு ரீசனே வந்து நம்ம அட்மாஸ்ஃபியர் தான். ஓகே, ஸோ எர்த் இஸ் அ ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிறதுனால, பட் அந்த அப்பியரன்ஸ், அதாவது தூரத்துலேருந்து நம்ம அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ப்ளூ கலரில் தெரியுதுனால ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த அட்மாஸ்ஃபியரில் என்னெல்லாம் இருக்குது ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நைட்ரஜன், ஆக்சிஜன், இதுதான் வந்து மேக்ஸிமம். ஸோ 100%ல் பார்த்தீங்கன்னா 99% வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜன் மட்டும்தான். ஸோ நம்ம ஆக்சிஜன் வந்து நம்ம ப்ரீத்திங்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நைட்ரஜன் அப்போ என்ன பண்ணுது? ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறதுல கண்டிப்பாக நைட்ரஜன் உள்ளே போகுது. பட் இந்த நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் அஸ். ஓகே, ஸோ இந்த நைட்ரஜன் வந்து நம்ம கூட ரியாக்டே ஆகாது. ஸோ இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ உள்ளே போகிற ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் கூட ரியாக்ட் ஆகி அது வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும். ஸோ வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு அதே ஹீமோக்ளோபின் வந்து வெளியே கொடுக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 0.03% இருக்கும். ஓகே, ஸோ அது போக என்னெல்லாம் இருக்குது? ஹீலியம், ஆர்கான், நியான், ஹைட்ரஜன், ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் இது எல்லாமே சேர்ந்தே வந்து 1% தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 99% வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்டர் ஆஃப் கேஸஸ், ஸோ விச் இஸ் ஹையஸ்ட், விச் இஸ் த லோவஸ்ட், இல்லை ஆர்டர் பண்ணி கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நைட்ரஜன். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இஸ் நைட்ரஜன், நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிஜன், தேர்ட் இஸ் ஆர்கான், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நியான், நெக்ஸ்ட் இஸ் ஹீலியம். ஓகே, ஸோ இது என்ன ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ தேர்ஸ் அ ஷார்ட்கட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து காரில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து ஜன்னல் ஹைவேல ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி தேவையில்லை. ஓகே, ஸோ நோ ஏசி ஆன் அ நேஷனல் ஹைவே, இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ வென் யூ ட்ராவல் இன் அ கார், யூ டோன்ட் நீட் டு ஹாவ் அ ஏர் கண்டிஷன் சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து நோ ஏசி ஆன் அ நேஷனல் ஹைவே. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த ஆர்டர். ஓகே, ஸோ N is நைட்ரஜன், O is ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான் அண்ட் ஹீலியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ ரிமெம்பர், மேலே நைட்ரஜன், கீழே நியான். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, 0.03%. பட் இந்த கார்பன் டை ஆக்சைடு இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னால் வந்து நம்ம பிளானட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ வீனஸ், டிஸ்பைட் பீயிங் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன், இட் இஸ் ஹாட்டர் தேன் மெர்க்குரி. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்? Because it has large amount of carbon dioxide. So this carbon dioxide creates this greenhouse gas effect. So greenhouse gas effect என்ன அப்படின்னா, ஸோ உள்ளே வர சோலார் ரேடியேஷனை வெளியே போகாமல் ட்ராப் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ உள்ளே வர சன்லைட் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஏர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதுதான் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் தேவையில்லை அப்படின்னா தேவை, பட் அது லிமிட்டில் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் இல்லை அப்படின்னா வந்து ஏர்த் வந்து ரொம்ப கோல்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஏர்த் ரொம்ப கோல்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ வேறு எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கூட மீத்தேன், ஓகே, ஸோ மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறையா இது வந்து க்ரியேட் பண்ணுது. ஈவன் வாட்டர் வேப்பர், ஸோ வாட்டர் வேப்பரே வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து மிட்டிகேட் பண்ணுறது, அதாவது அதோட இம்பேக்டை கம்மி பண்ணுறது அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக பாரிஸ் பீஸ் கிளைமேட் அக்கார்ட், இப்போ வந்து இந்த செஷன் நடந்துட்டு இருக்கும்போது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே எதுக்கு அப்படின்னா வந்து இந்த கிளைமேட் இம்பேக்ட், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப டேஞ்சரஸ், டிஸ்பைட் பீயிங் 0.03%. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்து 1800s வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்ஃபியரில் 280 ppm. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8 லட்சம் வருஷத்துக்கு இது மாறவே இல்லை.
280 260 to 300 குள்ளேயே தான் ஆவரேஜ் 280 இருக்குது. பட் லாஸ்ட் 200 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கோம் 410 ppmக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸ்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ அதிகமாக வந்து சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுது. ஸோ அதனால் அட்மாஸ்ஃபியர் ஹீட் ஆகுது. ஸோ அட்மாஸ்ஃபியர் ஹீட் ஆகுதுனால என்ன ஆகுது? ஸோ ஆர்டிக் அண்டார்டிக்கில் இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது. ஸோ அந்த ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சீ லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சீ லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கோஸ்டலில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இது கோஸ்டலில் இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது. ஏன் இது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா வந்து 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கோஸ்ட்லேருந்து 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போ சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் நீங்கள் பாருங்கள், ட்ரெயின் உள்ளேன்றாகும் போது அந்த போர்டு கீழே வந்து MSL அப்படின்னு ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா MSL 4 மீட்டர் அப்படின்னு போட்டுருவாங்க சென்னை சென்ட்ரல்ன்றாகும் போது. விச் இஸ் அதோட அர்த்தம் என்னென்னா கடல் லெவல்லேருந்து 4 மீட்டர் மேலே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த சீ லெவல் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாதி சிட்டிக்குள்ளே தண்ணி வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா முக்கியமான சிட்டிஸுமே வந்து கோஸ்டல் சிட்டிஸ் தான். ஸோ அது வந்து நம்ம இருக்கலாம், நியூயார்க்காக இருக்கலாம், வாஷிங்டனாக இருக்கலாம், மும்பை, கல்கட்டா, அப்புறம் பல கண்ட்ரீஸோட கேபிட்டல் சிட்டிஸ், கேபிட்டல் இல்லாத கராச்சி, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோஸ்டல் சிட்டிஸ். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சு அப்படின்னா வந்து ஸோ அது எல்லாமே த்ரெட்டாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ கிளைமேட் அக்கார்ட்ஸ், கியோட்டோ, தோஹா அக்கார்ட்ஸ், பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட்னு இவ்வளோ பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். ஸோ அட்மாஸ்ஃபியர் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? ஸோ ஓகே, ஸோ நம்ம ஏர்த்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் அப்படின்ட்டு. ஸோ அட்மாஸ்ஃபியருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஓகே, ஸோ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். ஓகே, ஸோ இதுதான் ஹப் ஆஃப் வெதர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் இதை ஹப் ஆஃப் வெதர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து இந்த ரெயின்ஃபால், ஸ்னோ, மிஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும். ஓகே, ஸோ நம்மளோட எல்லா வெதர் ஆக்டிவிட்டீஸுமே வந்து இங்கே தான் நடக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். அதே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேட்டரில் 18 கிலோமீட்டர்ஸும், போல்ஸில் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஏன் ஈக்குவேட்டரில் ஹையாக இருக்குது, போல்ஸில் கம்மியாக இருக்குது? ஏன்னா ஈக்குவேட்டரில் வார்மாக இருக்குது. ஸோ ஏர் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருக்கும், அதனால் ஹைட் அதிகம். போல்ஸ் வந்து ரொம்ப கோல்டான ஏரியா, ஏர் வந்து கான்ட்ராக்டட் ஃபார்மில் இருக்கும், அதனால் 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் அட் ஹைட் ஆஃப் 13 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா ஈக்குவேட்டரில் 18 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் 99% அட்மாஸ்ஃபியரே வந்து ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்கும். இதுதான் வாட்டர் வேப்பர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்மல் லேப்ஸ் ரேட், NLR அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன? ஸோ நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு சம்மரில் எதுக்கு போகிறோம்? ஓகே, ஸோ கூலாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ விச் மீன்ஸ் பேசிக்கலி கீழேருந்து மேலே போக டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே வரும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் இருக்குது. இதை தான் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு என்னன்னா ஸோ நீங்கள் 166 மீட்டர்ஸ் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். ஓகேங்களா? அதாவது ஆர் 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ 1 கிலோமீட்டர் மேலே போனோன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரோபோஸ்பியரில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்லேருந்து 32 கிலோமீட்டர், அதாவது டோட்டலாக 50 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக 50 கிலோமீட்டர்ஸ் அபோவ் த எர்த்தில் இருக்கும். அதாவது ட்ரோபோஸ்பியருக்கு மேலே 18 கிலோமீட்டர்ஸ் வந்து 50 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரோட ஏரியா. ஸோ இந்த ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும், அதுக்காக ட்ரோபோபாஸ். அதாவது எது வந்து செப்பரேட்டிங் லேயர். நம்ம வந்து இந்த க்ரஸ்ட் மேண்டில்குள்ள நடுவில் டிஸ்கண்டினியூட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த பாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரோபோஸ்பியருக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு உள்ள ட்ரோபோபாஸ், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மீசோஸ்பியருக்கு உள்ள ஸ்ட்ராட்டோபாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ட்ரோபோஸ்பியரில் வந்து மேலே போக டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியரோட இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து நமக்கு ஓசோன் இருக்கும். ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியரில் நமக்கு முக்கியமான இது வந்து ஓசோன். ஏன் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸோ ஓசோனோட வேலை என்ன? இட் ஃபில்டர்ஸ் த யூவி ரேடியேஷன். ஓகே, ஸோ ஓசோன் ஃபில்டர்ஸ் யூவி ரேடியேஷன். ஒரு வேளை ஓசோன் யூவி ரேடியேஷன் ஃபில்டர் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா சன்லேருந்து வர யூவி ரேடியேஷன் டேரெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கின் பர்ன்ஸு, ஸ்கின் கேன்சர்ஸ், ஸோ இது எல்லாமே க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஓசோன் வந்து நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோன் வந்து நமக்கு இந்த சன்ரைஸை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ ஓசோன் நல்லதா அப்படின்னா
ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற வரைக்கும் நல்லது. இங்கே நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருந்துச்சுன்னா இட் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா ஓசோன் காசஸ் ஆஸ்மா. ஓகே, ஸோ அதாவது அந்தந்த இடத்துல இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் முக்கியமானது ஓசோன். அண்ட் இன்னொரு இது என்ன, வெதர் பலூன்ஸ். ஓகே, நம்ம வெதர் இது பண்ணுறதுக்கான வெதர் பலூன்ஸ். ஸோ இப்போ நம்ம சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாக வெதர் பலூன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதே எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஏன் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வெதர் பலூன்ஸ் வச்சுருக்காங்க? ட்ரோபோஸ்பியரில் தானே க்ளவுட்ஸ் இருக்குது, அப்படி கிடையாது. ஸ்ட்ராட்டோஸ்பியர்லேருந்து தான் அப்சர்வ் பண்ணுவாங்க எங்கே எப்படி க்ளவுட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதனால தான் வந்து வெதர் பலூன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மீசோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அப்புறம் மீசோஸ்பியர். ஸோ இந்த மீசோஸ்பியரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மீசோஸ்பியரில் தான் நமக்கு வந்து சன்லேருந்து வர்ற ரேடியேஷனை வந்து அந்த அயானிக் ரேடியேஷனை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் அங்கேருந்து வர ஹை எனர்ஜி ரேடியேஷன் சன்ல நம்ம காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அந்த காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு என்ன, சன்லேருந்து வர ஹை எனர்ஜி ரேடியேஷன். அந்த எனர்ஜி ரேடியேஷன் என்ன பண்ணோம், இந்த மீசோஸ்பியரில் இன்ட்ராக்ட் ஆகும்போது அது வந்து இங்கே இருக்கிற ஏரியா அயனைஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அயனோஸ்பியர் அதுதான் வந்து இந்த மீசோஸ்பியர் இருக்கும். ஸோ நம்ம வாக்கி டாக்கி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ நார்மலாக ஃபோனை சிம் யூஸ் பண்ணி டவர்ஸ் ஆர் சேட்டலைட்ஸை வச்சு பண்ணுறோம். பட் அந்த வாக்கி டாக்கி எதில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஸோ அந்த அயான்ஸ் மூலமாக தான். ஸோ இங்கே இந்த ஒரு வாக்கி டாக்கிலேருந்து போகிற ஒரு சிக்னலை வந்து அந்த அயனோஸ்பியரில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ மீசோஸ்பியரில் வந்து நமக்கு முக்கியமானது என்ன, இந்த வாக்கி டாக்கி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகும். தெர்மோஸ்பியர். ஸோ தெர்மோஸ்பியர்னா ஹை டெம்பரேச்சர் ஏரியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். அதாவது 80 to 400 கிலோமீட்டர் வந்து நமக்கு தெர்மோஸ்பியர். ஓகே, அடுத்து வந்து எக்ஸோஸ்பியர். அதாவது அதை தாண்டி இருக்கிற இடத்துல எக்ஸோஸ்பியர், அந்த 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியருக்கு ஒவ்வொரு லேயர்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான லேயர் ட்ரோபோஸ்பியர். ஏன்னா இதுதான் வந்து நம்ம லைஃபுக்கு முக்கியமானது. ஸோ 99% வாட்டர் வேப்பர், ஆக்சிஜன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் இன் த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து வெதர், இன்னொன்று கிளைமேட். ஸோ வெதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி பார்க்குறோம்ல, ஸோ வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கேட்குறோம். ஸோ ஹவ் இஸ் த வெதர் அப்படின்னு. ஸோ டே டு டே ஆர் ஹவர் டு ஹவர் கண்டிஷன். ஓகே, ஸோ அதனால அதை வெதர் அப்படின்னு சொல்லுவோம். பட் கிளைமேட் அப்படிங்கிறதுனா ஸோ ஒரு 30 வருஷத்தோட ஆவரேஜ். ஓகே, 30 வருஷம் இல்லை 40 வருஷம். ஓகே, ஸோ அந்த லாங் டேர்ம் ஆவரேஜ், ஸோ லாங்கர் பீரியட். ஓகே, ஸோ அதனால கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம டெய்லி ரிப்போர்ட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ லாங்கர் டேர்ம் விஷயத்தை வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியை சொல்கிறோம். ஏன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா, ஸோ இத்தனை வருஷமாக இத்தனை நூற்றாண்டாக இருந்த ஒரு சிஸ்டம் வந்து மாறிட்டு வருது. ஸோ அதனால் அதை கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற டெர்மினாலஜியை யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்சலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இன்கமிங் சோலார் எனர்ஜி. ஓகே, ஸோ சன்லேருந்து நமக்கு வருது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பகலில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து அதிகமாக இருக்கும், நைட்டில் வந்து இன்சுலேஷன் இருக்காது. ஏன்னா நைட்டில் சன்ரைஸ் வர்றதில்லை. ஓகே, ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை தான் வந்து நம்ம இன்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏர் ப்ரெஷர். ஸோ ஏர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஏர் ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு மேலே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நம்ம மேலே இன்சர்ட் பண்ணுற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ மேலே போக பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் கம்மியாகிட்டே வரும். மவுண்டனில் போனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அங்கே ஏர் ப்ரெஷர் கம்மி. நம்ம லங்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கு பழகின ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ மேலே போகும்போது நம்மளால் அந்த ஸ்கேட்டர்ட் ஏரை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் மவுண்டன் ஏரியாஸில் போனீங்க அப்படின்னா அக்ளைமேட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு இது ஃபார்ம் ஆகும். அக்ளைமேட்டைசேஷன். ஓகே, அக்ளைமேட்டைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் மேலே போகும்போது இனிஷியலாக உங்கள் பாடி வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன்ஸ்க்கு வந்து தடுமாறும். அந்த தடுமாறி அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுதான் அக்ளைமேட்டைசேஷன். ஸோ நீங்கள் ட்ரெக் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கைட்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க அக்ளைமேட்டைஸ் ஆகிக்குங்க அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியாஸ் கால்ட் விண்டு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல ஹையாக இருக்கும், ஒரு இடத்துல லோவாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூப் இருக்குது, அந்த டியூப் வந்து நம்ம அழுத்தினோன்னா உள்ளே இருக்கிறது இந்த காற்று வெளியே வரும். ஓகே, ஏன்னா நார்மலாக இருக்கிற ஏரை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுவோம் ஹை ப்ரெஷர் ஆகுது, வெளியே வந்து காற்று கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஹைலேருந்து லோ ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோயிங் தான் வந்து நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த விண்டுனால நிறையா அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் க்ரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மான்சூன் இருக்குது பார்த்தீங்களா, பருவமழை. இந்த பருவமழைக்கே முக்கிய காரணம் வந்து இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம்மரில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சம்மர் சீசனில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து
ஹாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா டிபெட்டியன் பிளேட்டிவ், அதாவது இந்தியாவுக்கு நார்த்தில் இருக்கிற டிபெட்டியன் பிளேட்டிவ் வந்து ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகும்போது என்னன்னா ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. ஸோ ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் கிரியேட் ஆகும். அப்படி அந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் அங்கே கிரியேட் ஆகும்போது அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஹை ப்ரெஷர் சிஸ்டமாக இருக்கும். ஏன்னா நார்த்தில் சம்மர்னா சவுத்தில் வின்டர். ஸோ இங்கேருந்து ஏர் வந்து புஷ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த புஷ் ஏர் வந்து அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷனை தாண்டி வரும்போது அங்கேருந்து மாய்ஸ்சர் பிக் பண்ணும், அதாவது ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வரும். அதே ஈரப்பதம் வந்து நம்ம லேண்ட்மாஸ் நோக்கி வரும்போது மழையை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ விண்ட் வந்து ரெயின்ஃபாலுக்கு ரொம்ப முக்கியம். விண்டை வந்து நம்ம 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பெர்மனன்ட் விண்ட்ஸ், இன்னொன்று வந்து சீசனல் விண்ட்ஸ், அப்புறம் லோக்கல் விண்ட்ஸ். ஸோ பெர்மனன்ட் விண்ட்ஸ், ஸோ பெர்மனன்ட்னா பேர்லேயே இருக்குது. ஓகே, ஸோ பெர்மனன்ட் விண்ட்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் பெர்மனன்ட். ஓகே, ஸோ ஒரு வருஷத்தில் எந்த டைமில் ஒரு இடத்துல நின்னீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வருஷம் பூரா அந்த காற்று வீசும். ஓகேங்களா, ஸோ அதான் பெர்மனன்ட் விண்ட்ஸ். ஸோ 3 டைப் ஆஃப் விண்ட்ஸ் இருக்குது, ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லிஸ் அண்ட் ஈஸ்டர்லிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ 30 டிகிரி டு 0 டிகிரி லேட்டிடியூட். ஸோ 30 டிகிரி நார்த்லேயும் இருக்கும், சவுத்லேயும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னா ஸோ இந்த விண்ட்ஸ் வந்து ட்ரேடுக்கு யூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அராப்ஸ் வந்து ஸோ இந்த விண்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா அப்புறம் இந்தோனேஷியா ஸோ இங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த விண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது ட்ரேட் விண்ட்ஸ். நெக்ஸ்ட் வெஸ்டர்லிஸ். ஸோ வெஸ்டர்லிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி டு 60 டிகிரி லேட்டிடியூட்ஸ். இந்த இடத்துல வந்து வெஸ்டர்லிஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து போலார் ஈஸ்டர்லிஸ். ஓகே, ஸோ இதுவும் ஈஸ்டர்லிஸ் தான், இதுவும் ஈஸ்டர்லிஸ் தான். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது ட்ராபிக்கல் ஈஸ்டர்லிஸ், இது போலார் ஈஸ்டர்லிஸ். இந்த போலார் ஈஸ்டர்லிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 60 to 90 டிகிரிஸ். ஓகே, 60 to 90 டிகிரிஸ். இது போத் நார்த் அண்ட் சவுத். அதே மாதிரி இதுவும் நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இந்த வெஸ்டர்லிஸ் ஈஸ்டர்லிஸ்ங்கிற பேர் வந்துச்சுன்னா ஸோ விண்டை நேம் பண்ணுறது நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டைரக்ஷன்லேருந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நேம் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறோம். ஓகே, அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மடகாஸ்கர்லேருந்து. ஸோ மடகாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இங்கே இருக்குது. ஸோ இது அப்படியே போயிட்டு இங்கே ஆஃப்ரிக்காவாக கன்யூ ஆகும். ஸோ இங்கே மடகாஸ்கர் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே மடகாஸ்கர்லேருந்து இப்படி வரும், அதனால சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவமழை. ஓகே, அதே மாதிரி ரிட்ரீட்டிங் மான்சூன் இப்போ டிசம்பரில் நம்ம தமிழ்நாட்டில் வருதுங்களா, நவம்பர் டிசம்பர். ஸோ அது வந்து வடகிழக்கு பருவமழைன்னு. ஸோ இப்படி போன மான்சூன் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து வருது. ஓகேங்களா, ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து வரும்போது பே ஆஃப் பெங்காலில் மாய்ஸ்சர் பிக் பண்ணிட்டு வந்து நமக்கு மழை கொடுக்கும். அதனால தான் அது நார்த் ஈஸ்ட். ஸோ எங்கே விண்ட் ஒரிஜினேட் ஆகுதோ அந்த நேமை அதுக்கு வச்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பெர்மனன்ட் விண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம குளோப். ஓகே, ஸோ இது வந்து 0 டிகிரி. ஓகே, இது வந்து 30 டிகிரி நார்த், 30 டிகிரி சவுத். இது வந்து 60 டிகிரி சவுத், 60 டிகிரி நார்த். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா we will have easterlies or trade winds. இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து ஃப்ளோ ஆகுது, அதனால் ஈஸ்டர்லிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லிஸ். ஓகே, ஸோ வெஸ்ட்லேருந்து ஃப்ளோ ஆகுது, அதனால் வெஸ்டர்லிஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே அகெயின் ஈஸ்ட். ஸோ இது போலார் ஏரியாவில் ஃப்ளோ ஆகிறதுனால இதை வந்து நம்ம போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு செல்லை க்ரியேட் பண்ணும், ஒரு அட்மாஸ்பியரிக் செல். ஓகே, ஸோ இது வந்து ஹேட்லி செல், அடுத்து வந்து ஃபெரல் செல், இது வந்து போலார் செல். ஓகேங்களா, ஸோ இது ஹேட்லி செல், இது ஃபெரல் செல், இது போலார் செல். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு பெர்மனன்ட் விண்ட்ஸ். ஸோ வருஷம் பூரா ஒரே டைரக்ஷனில் அந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து சீசனல் விண்ட்ஸ். ஸோ சீசனல் விண்ட்ஸுக்கும் பெர்மனன்ட் விண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ பேர்லேயே இருக்குது சீசனல் விண்ட்ஸ். ஸோ ஒரு சீசனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மான்சூனே வந்து ஒரு சீசனல் விண்ட் தான். ஓகே, சீசனல் அப்படின்னா ஸோ ஒரு சீசனில் ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும் ஃப்ளோ ஆகிறது, நம்ம மான்சூன் விண்ட்ஸ் மாதிரி. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் சீசனில் சவுத் வெஸ்ட் மான்சூனாக ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ ஜூன் டு செப்டம்பர் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, ஸோ இந்த சீசனில் மட்டும் ஃப்ளோ ஆகும். அப்புறம் லோக்கல் விண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லோக்கல் விண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும், ஓகே, லோக்கல் ஏரியாவில் மட்டும் ஃப்ளோ ஆகிறதுனால இதை லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது நார்த் இந்தியாவில் ஃப்ளோ ஆகிற ஒரு லோக்கல் விண்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் மட்டும் ஃப்ளோ ஆகும். அப்புறம் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ மான்சூன். ப்ரீ மான்சூன் என்ன, மான்சூனுக்கு முன்னால். ஓகே, ஸோ ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து காஃபி பிளாசம்ஸ். ஓகே, ஸோ காஃபி பிளாசம்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். ஸோ இதுக்கு ஏன் பேர் காஃபி பிளாசம்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் இந்த ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ்னால காஃபி பிளான்ட் வந்து ஏர்லியாக பிளாசம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த காஃபி சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்க, அந்த ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஏர்லியராக பிளாசம் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மேங்கோ ஷவர்ஸ். ஸோ மேங்கோ ஷவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் லோக்கல் விண்ட் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து காஃபி பிளாசம்ஸ் வந்து காஃபிக்கு ஹெல்ப் பண்ணுதோ, மேங்கோ ஷவர்ஸ் வந்து நம்ம மேங்கோ பிளான்ட் வந்து ஏர்லி ரைப்பனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து லோக்கல் விண்ட்ஸ். ஸோ பெர்மனன்ட் விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ் அண்ட் லோக்கல் விண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபாலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நம்ம நார்மலாக நீர் ஆவியாகுது. ரெயின்ஃபால்னு என்ன, ஸோ ஃபஸ்ட் வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகுது, எவாப்ரேட் ஆன வாட்டர் கண்டென்ஸ் ஆகுது, கண்டென்ஸ் ஆன வாட்டர் வந்து ரெயின்ஃபாலாக ப்ரெசிபிடேட் ஆகுது. ஓகே, ஸோ எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷன். ஓகே, ஸோ எவாப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, வாட்டர் டு வாட்டர் வேப்பர். ஓகேங்களா, ஸோ கண்டென்சேஷன் அப்படிங்கிறது என்ன, வாட்டர் வேப்பர் டு வாட்டர். அப்போ ப்ரெசிபிடேஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ளோட்டிங் வாட்டர் வேப்பர் வந்து ரீச்சஸ் த கிரவுண்ட். ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் வாட்டர் வேப்பர் வந்து இட் ரீச்சஸ் த கிரவுண்ட். அதுதான் வந்து ப்ரெசிபிடேஷன். ஓகே, ஸோ கண்டென்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளவுட்ஸ். ஓகே, ஸோ மேகங்கள். ஸோ மேகம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீர் பபுள்ஸ், வாட்டர் பபுள்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கண்டென்சேஷன். ஓகே, இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் ப்ராடக்ட் ஆஃப் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கண்டென்ஸ் ஆன க்ளவுட்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெருசாக வரும்போது தே ரீச் த கிரவுண்ட் ஃப்ளோர், they reach the surface of the earth. So when they reach the surface of earth, it is called precipitation. Okay, so precipitation வந்து 0 டிகிரிஸ்க்கு மேலே நடந்துச்சு அப்படின்னா லிக்விடாக இருக்கும், அதுதான் நம்ம ரெயின்ஃபால். ஓகே, அதே precipitation 0 டிகிரி கீழே இருந்துச்சு அப்படின்னா சாலிட் ஃபார்மில் பனியாக இருக்கும், அதை நம்ம ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தேர் ஆர் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation. ஓகே, ஸ்னோ, ஸ்லீட்டு, ஹெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கண்டென்சேஷன் ஃபாகு, மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து பனி காலத்தில் வந்து பனி மூடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கண்ணுக்கே விசிபிலிட்டி தெரியாது. ஓகேங்களா, ஸோ அது என்ன, இட் இஸ் நத்திங் பட் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ கண்டென்சேஷன் அப்படிங்கிறது க்ளவுடாக வந்து வானத்தில் இருக்கும், அதே வந்து தரைக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகும்போது ஃபாக் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாக் மிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, நம்ம கண்ணு முன்னால் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற டஸ்ட்டு மேலே கண்டென்ஸ் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுனா கண்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோட் ஆனது எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். ப்ரெசிபிடேஷன் அப்படின்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரெயின்ஃபால். ரெயின்ஃபால் வந்து சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்னோஃபால். ஓகே, ஸோ அதே வந்து இன்னும் சாலிடாகி ஐஸ் கட்டி மாதிரி விழுந்துச்சுன்னா ஸ்லீட், ஹெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெயின்ஃபால் வந்து 3 டைப்பில் இருக்குது. ஓகே, ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அண்ட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னா என்ன, ஸோ கன்வெக்ஷன் அப்படிங்கிறது கன்வெக்ஷன் கரண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது பபுள்ஸ் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் கன்வெக்ஷன். அதாவது ஸோ லேண்டிலேருந்து மேலே போயிட்டு திரும்ப வரும். ஓகே, அதாவது இது எவாப்ரேஷன், இது கண்டென்சேஷன். ஓகே, ஸோ இது எவாப்ரேஷன், கண்டென்சேஷன். அதாவது காலையில் ஹீட் ஆகும்போது எவாப்ரேட் ஆகி மேலே போகும், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து மேலே போனது எல்லாமே சேர்ந்து கீழே ரெயின்ஃபாலாக வரும். ஓகே, ஸோ இது எந்த இடத்துல ஆகுனா ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் rainforest. So in tropical rainforest there is convectional rainfall. Okay, so convectional rainfall அப்படிங்கிறது tropical rainfall சொல்லுவோம். இதை 4 o'clock rain அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலையில் எல்லாமே ஹை டெம்பரேச்சரில் எவாப்ரேட் ஆகிடும், எவாப்ரேட் ஆனது எல்லாமே ஒன்று சேர்ந்து சாயந்தரம் ரெயின்ஃபாலாக வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓரோகிராஃபிக் அப்படிங்கிறது என்ன, ஸோ ஓரோ அப்படிங்கிறது ஜென்ரலாக மவுண்டன்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஓரோஜெனி அப்படிங்கிறது மவுண்டன் ஃபார்மேஷனை ஓரோஜெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓரோகிராஃபிக் அப்படின்னா ஸோ மவுண்டன் பேஸ்ட் ரெயின்ஃபால். ஓகே, ஓரோகிராஃபிக்னா மவுண்டன் பேஸ்ட் ரெயின்ஃபால். ஸோ இங்கே ஒரு மவுண்டன் இருக்குது. ஓகே, ஸோ க்ளவுட்ஸ் வந்து இப்படி வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மவுண்டன் பிளாக் ஆச்சுன்னா க்ளவுட்ஸ் என்ன பண்ணும், க்ளவுட்ஸ் மேலே போகும். ஓகே, ஸோ மேலே போகும்போது என்ன ஆகுனா நம்ம வந்து
இந்த ட்ரோபோஸ்பியர் படிக்கும்போது நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சுப்போம். ஸோ மேலே போக போக டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே போகும். டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம்? இட் கூல்ஸ். ஓகே, ஸோ மேலே போக போக டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா இட் கூல்ஸ். ஓகே, ஸோ மேலே போகிற க்ளவுட் என்ன பண்ணும்? இந்த பக்கம் மழை கொடுக்கும். ஓகே, இங்கே ரெயின்ஃபால். ஸோ இந்த மவுண்டன், அதாவது ஒரு ஓரோகிராஃபிக் ஃபீச்சர் வந்து மழை மேகத்தை தடுக்கிறதுனால நமக்கு வந்து ரெயின் கிடைக்குது. ஸோ திஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன் த side which blocks the clouds. Okay, so this is called orographic rainfall. Okay, so இந்த சைடு வந்து windward side அப்படின்னு சொல்லுவோம். Okay, இந்த சைடு windward side அப்படின்னு சொல்லுவோம். So windward side receives heavy rainfall. Okay, ஸோ இப்போ இங்கே மழை வந்து மேகம் வந்து எல்லா மழையும் இந்த பக்கம் கொடுத்துரும். ஸோ அந்த பக்கம் வரும்போது மேகம் வந்து ட்ரையாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து க்ளவுட் வந்து ட்ரையாக இருக்கும், ட்ரை க்ளவுட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஈரத்தை இந்த ட்ரை க்ளவுட்ஸ் உறிஞ்சிடும். ஸோ அதனால் இது வந்து லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். லீவர்ட். ஓகே, இது வந்து வின்வர்ட் சைடு, இது வந்து லீவர்ட் சைடு. லீவர்ட் சைடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரெயின் ஷேடோ ரீஜன். ரெயின் ஷேடோ ரீஜன். ஓகே, ஸோ ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மழையே இல்லாமல் மழையோட நிழல் மாதிரி இது எப்போவுமே ட்ரையாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் கோஸ்டல் சைடு வந்து ஈரமாக இருக்குது. நீங்கள் கோவா, கேரளா அந்த மாதிரியெல்லாம் டூர் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே இந்த பக்கம் இன்டீரியர் கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ்லாம் ட்ரையாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து ரெயின் ஷேடோ ரீஜனில் இருக்குது. நம்ம அந்த கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வின்வர்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனா நமக்கு தெரியும் சுழல் பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகமாக வந்து சைக்ளோன்ஸ் இருக்கும். ஓகே, சைக்ளோன் அப்படிங்கிறது என்னன்னா பேசிக்காக வந்து லோ ப்ரெஷர் சென்டர், அதை சுற்றி வந்து ஹை ப்ரெஷர் அவுட் சைடு இருக்கும். ஓகே, சுற்றியும் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ சைக்ளோன் டெஃபினிஷனே வந்து லோ ப்ரெஷர் சென்டர் சரௌண்டட் பை ஹை ப்ரெஷர் ஏரியா. இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. ஓகே, கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகே, செகண்ட் கண்டிஷன் எப்படின்னா இட் must have water body of sufficient temperature. Okay, water body of sufficient temperature. இந்த வாட்டர் பாடி ஆஃப் சஃபிஷியன்ட் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த சைக்ளோனுக்கு தேவையான எனர்ஜி சப்ளை பண்ண முடியும். ஏன்னா வாட்டர் வார்மாக இருந்துச்சு அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகிற வாட்டர் வந்து கம்பைன் ஆகி அது வந்து ரெயின்ஃபாலாக ஃபார்ம் ஆகும். அப்போ கம்பைன் ஆகும்போது ரெயின்ஃபாலாக ஃபார்ம் ஆகும், ஒரு ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ஓகே, அந்த ஹீட் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் இந்த சைக்ளோன். அதனால தான் சைக்ளோன் வந்து கரையை கடந்தனையும் வலுவிழந்துருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ கரையை கடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கிடையாது. ஓகே, ஸோ சைக்ளோன் லூசஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல் வென் கிராசஸ் த லேண்ட். ஓகே, அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஐ ஆஃப் த சென்டர் ஆஃப் த சைக்ளோன் வந்து ஐ ஆஃப் த சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ ஆஃப் த சைக்ளோன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக காமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏரியாவில் ஃபார்ம் ஆகும் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகும். அந்தமான சென்டரை வச்சு tropical cyclones always move from east to west. Okay, tropical cyclones always move from east to west. அதனால அந்தமான்ல ஃபார்ம் ஆகிற சைக்ளோன் நம்ம கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசா நோக்கி வருது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வித் ரெகார்ட் டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஸோ இப்போ வந்து அட்மாஸ்பியர் பற்றின நம்ம டாபிக்ஸ் படித்தோம். ஸோ அதில் வந்து ரெயின்ஃபால்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். அண்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம வேறு புது டாபிக்ஸ் ப்ராபப்ளி நம்ம ஹைட்ரோஸ்பியர் பற்றி கவர் பண்ணோம். தேங்க்யூ.